வெல்கம் டு வீலோ மேக்ஸ். நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்த்துட்ருக்கோம். 3rd யூனிட் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம சாப்டர்ஸ் 3.1 ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள் 3 வேரியபிள்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஜிசிடி அண்ட் எல்சிஎம் ஆஃப் பாலினாமியல்ஸ். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சப்ஜெக்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. So now GCD and LCM of polynomial. So first GCD na enna? It's like greatest common divisor. So உங்களுக்கு GCD na என்னது? Greatest common divisor. So உங்களுக்கு முதல்ல இதை பார்த்து greatest. So greatest எல்லாருக்குமே தெரியும். greatest na it's like a biggest. So greatest common divisor இருக்கிற வேர்ட்ஸ்லேயே நமக்கு ஆன்சர் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் கொடுத்து அதில் ஜிசிடி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா அதை நீங்கள் டிவைசர் யூஸ் பண்ணி, டிவைசர்னால் டிவைடிங் யூஸ் பண்ணி காமன் கிரேட்டஸ்ட் டிவைசரை கண்டுபிடிக்கணும். கிளியர்? ஸோ அங்கே வரக்கூடியதில் காமனாக இருக்கணும், அண்ட் தென் இருக்கிறதுலே பிக்கஸ்ட் கிரேட்டஸ்ட்டாக இருக்கணும். ஜிசிடினா என்னது? கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். இந்த ஜிசிடியை நம்ம அனதர் ஒன் வேர்டும் சொல்லலாம், ஹெச்சிஎஃப். ஸோ இது வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இது ரெண்டுமே வந்து சேம் தான். ஜிசிடின்னு சொல்லலாம், ஹெச்சிஎஃப்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஜிசிடி கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், ஹெச்சிஎஃப் ஹையஸ்ட் காமன் டிவைஸ் ஃபேக்டர். அண்ட் எல்சிஎம், எல்சிஎம்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஸோ உங்களுக்கு பாருங்கள், ஜிசிடினா டிவைசர் வரும், எல்சிஎம்னா மல்டிபிள் வரும். ஓகேங்களா? லீஸ்ட் காமன் மல்டிபிள் இருக்கிறதுலே லீஸ்ட் காமன் தான் வந்து உங்களுக்கு மல்டிபிளாக கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? நவ் இப்போ நம்ம வந்து ஆக்சுவலி ஜிசிடி பார்க்க போகிறோம். அதில் மெயின் வந்து டிவைசரோட பேசிக் வந்து நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருவாங்க, 2 பாலினாமியல்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த பாலினாமியல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் போடுற மாதிரி வரும். அது நான் சம்ஸ்குள்ளே போகும்போது 1 by 1 கிளியராக சொல்கிறேன். நவ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஜி ஆஃப் எக்ஸ் க்ராஸ் கியூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆர் ஆஃப் எக்ஸ் இந்த மாதிரி வந்திருக்குன்னா இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது டிவைடண்ட். நம்ம ஈக்குவலுக்கு இந்த சைடு வச்சு இல்லையா, இதுதான் நம்ம வந்து டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் லைக் டிவைடண்ட். நமக்கு வரக்கூடிய நம்ம எதால் டிவைட் பண்ண போகிறோம் அது வந்து டிவைசர். ஓகே, இட்ஸ் டிவைடண்ட், இட்ஸ் டிவைசர். தென் திஸ் இஸ் கோஷன் அண்ட் திஸ் இஸ் ரிமைண்டர். ஸோ டிவைசரையும் கோஷன்ட்டையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணி ரிமைண்டரால் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? டிவைடண்ட் வரும். கிளியர்? ஓகே. ஸோ ஐ ஜஸ்ட் ஒன் வேர்ட், ஃபார் எக்ஸாம்பிள் டேக் 4. இதை வந்து நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ வந்து 2 2s are உங்களுக்கு 4 வருதுன்னு வச்சுக்கோங்க. தட் ஆன்சர் இஸ் 0. ஹியர் திஸ் 4 இஸ் உங்களுக்கு என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ இது வந்து என்னது? டிவைடண்ட். திஸ் இஸ் கியூ ஆஃப் this is g of x. So this is என்னது? divisor. This is quotient q of x and this is remainder. clear? உங்களுக்கு ஒரு டிவைட் வருதுன்னா அதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய எந்த எலிமெண்ட் வந்து உங்களுக்கு என்னது? டிவைடண்ட். வெளியில் வரக்கூடியது டிவைசர். தென் திஸ் இஸ் quotient and this is remainder. தெரியாதவங்க கிளியராக பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு ரஃபாக ஒரு பேசிக் டிவைட் போட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அகெயின் ஐ ரிப்ளை, டிவைடண்ட், டிவைசர், கோஷன், ரிமைண்டர். இது டிவைடோட பேசிக். ஓகேங்களா? நவ் இன்றைக்கி நம்ம மெயினாக எதை பார்க்க போகிறோம்னா ஜிசிடி தான். ஓகேங்களா? நம்ம மெயினாக வந்து ஜிசிடி தான் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பாலினாமியல், ஒரு 2 பாலினாமியல் கொடுத்துட்டு ஜிசிடி கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா அது எந்த மாதிரி ப்ரொசீஜரில் போடணுன்றது நான் உங்களுக்கு வேர்ட்ஸில் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஜிசிடி ஆஃப் பாலினாமியலில் ஃபர்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ்னு 2 பாலினாமியல் தருவாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் ஆர் 2 பாலினாமியல்ஸ் ஆஃப் சேம் டிகிரி. சேம் டிகிரியில் இருக்கக்கூடிய 2 பாலினாமியல்ஸ் இருக்குன்னா தென் தி பாலினாமியல் கேரிங் தி ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட் வில் பி த டிவைடண்ட். உங்களுக்கு 2 பாலினாமியல் கொடுக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், எது டிவைடண்ட் எது டிவைசர். இதுதான் இருக்கிறதுலே எல்லாரும் பண்ணக்கூடிய மிஸ்டேக். அதுக்கு தான் நான் இதை எழுதியிருக்கேன். உங்களுக்கு 2 பாலினாமியல் வந்து கொடுக்கும்போது அதனோட டிகிரி வந்து செப்பரேட்டாக இருந்துச்சுன்னா ஹையஸ்ட் டிகிரி தான் உங்களுக்கு டிவைடண்ட்டாக வரும்.
ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் க்யூப்னு ஒரு பாலினாமியல் இருக்குது, எக்ஸ் பவர் 4னு ஒரு பாலினாமியல் இருக்குன்னா எக்ஸ் பவர் 4 வரக்கூடிய பாலினாமியல் தான் உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும்? எஸ், டிவைடண்ட்டாக கன்வெர்ட் ஆகும். பட் ஹியர் சேம் டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு ஜி ஆஃப் எக்ஸ்க்கு ரெண்டுமே சேம் டிகிரி, தட் மீன் எக்ஸ் க்யூப் அந்த மாதிரி சேம் டிகிரி பாலினாமியல் வந்துச்சுன்னா அந்த சேம் டிகிரியோட ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட், ஸோ அந்த டிகிரியோட கோஎஃபிஷியண்ட்டை நம்ம பார்க்கணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2x³ இருக்குது, 4x³ இருக்குது. அதில் எது ஹையஸ்ட்? 4. ஸோ 4x³ தான் வந்து நீங்கள் 4 தான் கோஎஃபிஷியன்ட், ஸோ 4x³ நீங்கள் வந்து டிவைடண்ட்டாக எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. இஃப் சேம் டிகிரி பாலினாமியல்ஸ் வந்துச்சுன்னா அதனோட ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட் எதுவோ அதை தான் நீங்கள் டிவைடண்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். இன் கேஸ் இஃப் போத் ஹாவ் த சேம் கோஎஃபிஷியன்ட், சேம் டிகிரியாக இருந்து அதனோட கோஎஃபிஷியண்ட்டும் சேமாக இருந்துச்சுன்னா தென் கம்பேர் த நெக்ஸ்ட் லீஸ்ட் டிகிரிஸ் கோஎஃபிஷியன்ட் அண்ட் ப்ரொசீட் வித் த டிவிஷன். தட் மீன் உங்களுக்கு ஃபஸ்ட் பார்க்கக்கூடிய எலிமெண்ட்ஸோட டிகிரி வந்து உங்களுக்கு வேறு இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்ட்லி எது ஹையஸ்ட் டிகிரியோ அதை நீங்கள் வந்து டிவைடண்ட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் சேம் டிகிரி வந்துச்சுன்னா அதனோட கோஎஃபிஷியண்ட்டில் எது ஹையஸ்ட்டோ அதை வந்து நீங்கள் வந்து டிவைடண்ட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் பவரும் சேமாக இருக்குது, தட் மீன் டிகிரியும் சேமாக இருக்குது, முன்னாடி இருக்கக்கூடிய கோஎஃபிஷியண்ட்டும் சேமாக இருக்குன்னா கோயிங் டு நெக்ஸ்ட்டு, தட் மீன் எக்ஸ் க்யூப்லேருந்து நெக்ஸ்ட் என்ன போகணும்? எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும் இல்லையா, தட் மீன் நெக்ஸ்ட் லீஸ்ட் டிகிரி, அதுதான் எக்ஸ் க்யூப்லேருந்து நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர், நெக்ஸ்ட் லீஸ்ட் டிகிரியோட கோஎஃபிஷியன்ட் எது பிக்கஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து டிவைடண்ட்டாக எடுத்துக்கணும். கிளியர்? ஓகே. நெக்ஸ்ட், இந்த கொஷின் எப்போ முடியும்னா உங்களுக்கு ரிமைண்டர் கம்பல்சரி 0 வரணும். ஆர் ஆஃப் எக்ஸ் வந்து 0 வென் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிவைடண்ட் பை ஜி ஆஃப் எக்ஸ். ஆர் ஆஃப் எக்ஸை ஜி ஆஃப் எக்ஸால் டிவைட் பண்ணும்போது எந்த ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ ஆர் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 0, தட் மீன் ரிமைண்டர் 0 கொடுக்குதோ அந்த ஜி ஆஃப் எக்ஸ் தான் உங்களுக்கு ஜிசிடி ஆஃப் பாலினாமியல்னு சொல்லுவாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து டிவைடண்ட், ஜி ஆஃப் எக்ஸ் டிவைசர். எந்த எஃப் ஆஃப் எக்ஸை எந்த ஜி ஆஃப் எக்ஸ் வந்து டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 கிடைக்குதோ தட் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் கால் ஜிசிடி ஆஃப் பாலினாமியல். இஸ் தட் கிளியர்? ரொம்ப கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ சம்ஸ்குள்ளே போகும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். சம்ஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம சம்ஸ் பார்த்துட்ருக்கோம். எக்ஸாம்பிள் 3.10 வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கேன். ஃபைண்ட் த ஜிசிடி ஆஃப் த பாலினாமியல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 பாலினாமியல் கொடுத்துட்டு இதனோட ஜிசிடி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிசிடி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு 3 ஸ்டெப் வந்து சொல்லியிருந்தேன். கரெக்ட்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எது எஃப் ஆஃப் எக்ஸ் எது ஜி ஆஃப் எக்ஸ் நீங்கள் சூஸ் பண்ண, தட் மீன் எது டிவைடண்ட் எது டிவைசர்னு நீங்கள் முதல்ல சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போது இங்கே பாருங்கள் எக்ஸ் க்யூப், ஹியர் எக்ஸ் க்யூப். பவர் வந்து ரெண்டுத்துலேயுமே டிகிரி வந்து சேமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கணும்? கோஎஃபிஷியன்ட். கோஎஃபிஷியன்ட் இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. பிக்கெஸ்ட் கோஎஃபிஷியன்ட் இது. ஸோ இது நம்ம இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்க போகிறோம், இது ஜி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2 இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஷோ பண்ணுற மாதிரி ஈக்குவேஷன் இருக்குது. அப்போ அங்கேயும் எக்ஸ் க்யூப் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் க்யூப் இருக்குது. அப்போ எப்படி எஃப் ஆஃப் எக்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? கோயிங் டு நெக்ஸ்ட் டேர்ம், இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த எக்ஸ் ஸ்கொயரில் பார்த்து கோஎஃபிஷியண்ட்டை கன்சிடர் பண்ணி நீங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் சூஸ் பண்ணணும். Clear? Okay. Now this is f of x, this is g of x. Okay? Okay. So நான் எடுத்துக்கிறேன். Let f of x equal 2x cube minus 5x square plus 5x minus 3 and g of x equal x cube plus x square minus x plus 2. கிளியர்? நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன வரணும்? ரிமைண்டர் 0 வர வரைக்கும் நீங்கள் வந்து டிவைட் பண்ணணும். கரெக்ட்? ஓகே. நவ் நான் எஃப் ஆஃப் எக்ஸை வந்து உள்ளே எடுத்துக்கிறேன். டேக் நார்மல் டிவிஷன். அப்போது 2x cube minus 5x square plus 5x minus 3. Then g of x இங்கே என்ன வரும்? x cube plus x square minus x plus 2. கிளியர்? எஃப் ஆஃப் எக்ஸ் உள்ளே போட்டாச்சு, ஜி ஆஃப் எக்ஸ் உள்ளே போட்டாச்சு. இப்போது எதால் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் டேர்ம் வரணும். இங்கேயும் எக்ஸ் க்யூப் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் க்யூப் இருக்குது. அப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 2x cube இன்ட்டு 2x cube இங்கே வரும். பட் இதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் நான் சொல்கிறேன். இங்கே வர ஃபஸ்ட் டேர்மையும் இங்கே வர ஃபஸ்ட் டேர்மையும் நீங்கள் டிவைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் போட்டு காமிக்கிற பாருங்கள். ஹியர் 2x cube
டிவைடட் பை எக்ஸ் கியூப். கேன்சல் பண்ண எக்ஸ் கியூப் இங்கே என்ன வரும் 2. ஸோ 2 எடுத்து மேலே போட்டுக்கணும். இவ்வளோ தான். உங்களுக்கு வந்து எதாலன்னு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் டேர்ம் டிவைடட் பை இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் டேர்மில் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த நம்பர்ன்றது கிளியராக தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ நான் 2 போட்டிருக்கேன். அப்போ 2ஆல் எவ்ரி டேர்ம் மல்டிபிள் பண்ணணும். இதனால் இந்த ஒரு டேர்ம் மட்டும்தான் எடுத்து நீங்கள் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. பட் மல்டிபிள் பண்ணி இங்கே போடும்போது திஸ் 2 இஸ் கம்பேர் டு எவ்ரி நம்பர். ஓகேங்களா? யூ ஷுட் மல்டிபிள் டு எவ்ரி நம்பர். ஸோ 2 into x cube 2x³ plus 2x square plus into minus 2x plus 2 2s are 4. Okay, now 2x³ cancel பண்ணோம். So same degree அப்போ என்ன பண்ணோம்? subtraction பண்ணோம். subtraction பண்ணால் you change all sign. so plus வந்தால் minus போனோம், minus வந்தால் plus போனோம். after the sign change இங்கே இருக்கக்கூடிய sign வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது, இதை தான் கன்சிடர் பண்ணணும். then this term is cancel. அப்போ இங்கே minus 5x², here minus 2x². அப்போ என்ன வரும்? minus 7x². here plus 5, here plus 2. அப்போ plus 7x minus 3 minus 4. அப்போ minus 7. ஓகே, கிளியர்? ஓகே, இதுக்கு நெக்ஸ்ட் நம்ம கண்டினியூ பண்ண முடியாது. ஏன் கண்டினியூ பண்ண முடியாது? நான் சொன்னேன் எவ்ரி டேர்ம் இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் தான் நீங்கள் எடுத்து போடணும். ஓகேங்களா? அப்போ இங்கே 7x² இருக்குது, இங்கே x³ இருக்குது. டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. x² டிவைடட் பை x³ வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எப்படி கேன்சலேஷன் பண்ண முடியாது. அப்போது உங்களுக்கு இதோட ஸ்டாப் ஆகுது. இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணணும்? இங்கே வரக்கூடிய வேல்யூஸ் எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. minus 7x² ப்ளஸ் 7x minus 7. இதுலேருந்து நான் 7 வந்து காமனாக வெளியே எடுத்துடுறேன். minus 7 காமனாக வெளியே எடுத்துடுறேன். அப்போ என்ன வரும்? x² minus x ப்ளஸ் 1. ஓகே, minus 7 போயிடுது, இங்கேருந்து minus 7 போயிடுது. நீங்கள் போடுறது கரெக்டான இங்கே இருக்கிற டேர்மையும் நீங்கள் மல்டிபிள் பார்த்தீங்கன்னா இது வந்துடும். minus into minus ப்ளஸ். ஓகே, நான் மைனஸ் வெளியே 7 எடுத்திருக்கேன். now here this term is not equal 0 because remainder 0 வரணும்ல. here no. அப்போது minus 7x² minus x plus 1 not equal 0. ஓகே, ஸோ இது not equal 0னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? அப்போது minus 7 வந்து உங்களுக்கு 0 வரல, ரிமைண்டர் 0 வரல. ஓகேங்களா? அப்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா we have to divide இங்கே இருக்கக்கூடிய வேல்யூவை f of xன்னு கன்வெர்ட் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய வேல்யூவால் டிவைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ now we have to divide x³ plus x² minus x plus 2 by x² minus x plus 1. ஓகே, இங்கே வந்து நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டை இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகே, நாட் இன்க்ளூடிங் கான்ஸ்டன்ட் ஃபேக்டரை நீங்கள் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் மட்டும் தான் எடுக்கணும். -7 எடுக்கக்கூடாது. இங்கே நீங்கள் எந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்தாலுமே நீங்கள் காமனாக எடுத்துகிட்டு அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ எடுக்கக்கூடாது. இங்கே இருக்கக்கூடியது மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும். கிளியர்? ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட்ஸ் யூஸ் பண்ணி f of x g of xன்னு எடுத்து f of x உள்ள g of x வெளியே டிவைட் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டேன்னா, இப்போ இதில் இருந்து -7 வெளியே எடுத்துகிறேன். அது வந்து கான்ஸ்டன்ட் தான், அதை விட்டுட்டு உள்ளே இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே இருக்கிற வேல்யூ இப்போது இது எப்படி கன்வெர்ட் ஆகும்னா, திஸ் இஸ் லைக் f of x, திஸ் இஸ் லைக் g of x. ஓகே, கன்வெர்ட் பண்ணி இப்போ இது நாட் ஈக்குவல் 0ன்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம we have to divide this value by this, அதாவது இந்த நம்பரை இதால் டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, now as usual அப்போ என்ன வரும்? x³ plus x² minus x plus 2. okay, now this is what x² minus x plus 1. so -7 தவிர மீதி இருக்கக்கூடாது எழுதிக்கிறோம், கான்ஸ்டன்ட் எழுதக்கூடாது. ஸோ as usual இந்த ஃபஸ்ட் டேர்ம் எடுத்துக்கிறீங்க. அப்போ என்ன வரும்? x³ டிவைடட் பை x² கேன்சலேஷன் பண்ணால் உங்களுக்கு x 2 போயிடும், பேலன்ஸ் x. அப்போ நீங்கள் இங்கே எதால் மல்டிபிள் பண்ணணும்? x-ஆல். இப்போ x into x² x³ ப்ளஸ் into minus x into x x² ப்ளஸ் into ப்ளஸ் 1 into x x. கிளியர்? as usual என்ன பண்ணணும்? சப்ராக்ஷன் பண்ணணும். அப்போது சேஞ்ச் த சைன் வேல்யூ. ப்ளஸ் இந்த மைனஸ் இந்த ப்ளஸ் கேன்சலேஷன் ப்ளஸ் x² ப்ளஸ் x². அப்போ என்ன வரும்?
2x square 1x square 1x square 2x square then minus x என்ன வரும் minus 2x then this term plus 2 ஓகே இப்போ இந்த டேர்ம் வந்து கண்டினியூ ஆகும் ஏன் இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அப்போது 2x square this first term divided by this first term அப்போது உங்களுக்கு x square கேன்சல் ஆச்சுன்னா பேலன்ஸ் 2 புரியுதுங்களா ஃபர்ஸ்ட் இந்த ஃபஸ்ட் டேர்மு இந்த ஃபஸ்ட் டேர்ம் எடுத்து கேன்சலேஷன் பண்ணோம் நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட் டேர்மு இந்த ஃபஸ்ட் டேர்ம் எடுத்து கேன்சலேஷன் பண்ணோம் அப்போ என்ன வரும் 2 இப்போ ஹியர் ப்ளஸ் 2 அப்போ இந்த 2வால் எல்லாத்துக்கும் பண்ணணும் அப்போ 2 into x square 2x square plus into minus 2 into x plus 1 into 2 2 so here also take subtraction every time take a subtraction அப்போ ப்ளஸ்ஸுக்கு பதிலாக you change the sign plus in the minus in the plus அப்போ plus 2x square minus 2x square cancel minus 2x plus 2x cancel plus 2 minus 2 cancel so that remainder is 0 clear so நம்மளோட ரிமைண்டர் வந்து என்ன கிடைச்சிச்சு 0ன்னு கிடைச்சிச்சு இப்போது எந்த f of x நம்ம சொன்னோம் when r of x equals 0 if r of x equals 0 when எந்த f of x எந்த g of x டிவைட் பண்ணுதோ அந்த g of x தான் gcd of the polynomial அப்படின்னு சொன்னோமா ரிமைண்டர் வரும்போது எந்த g of x இருக்கோ அதுதான் வந்து ரிமைண்டர் ஆஃப் பாலினாமியல் gcd அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதுதான் வந்து இங்கே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்போது therefore hence the required GCD is x square minus x plus 1 clear any doubt so பாருங்க I just எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு பாலினாமியல் கொடுத்துட்டாங்க GCD ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிட்டாங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம f of x and g of x வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அண்ட் தென் f of x உள்ளே வச்சுட்டு g of x வெளியே வச்சு நீங்கள் டிவைட் பண்ணிங்க எப்படி டிவைட் பண்ணுன்றதை பார்த்தோம் தென் இங்கே இதோட நம்ம ஸ்டாப் பண்ணோம் ஏன் ஸ்டாப் பண்ணோன்னா இங்கே 7x square இருக்குது இங்கே x cube இருக்குது இங்கே வர வேல்யூக்கு இது ஈக்குவலாக வரணும் இல்லை இதை விட கம்மியாக வரணும் இங்கே இருக்கிறதும் இதை விட கம்மியாக இருக்குது ஓகேங்களா இங்கே x cube இருக்குது இதை விட இதுக்கு ஈக்குவலாக வரணும் இல்லைனா இதை விட அதிகமாக வரணும் கிளியர் பட் இங்கே கம்மியாக இருக்கிறதுனால இதோட நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் ஸோ இந்த டேர்ம் வந்து நாட் ஈக்குவல் 0 வர்றதுனால நான் எப்படி டிவைட் எடுத்துக்கிறேன் திஸ் பை திஸ் டிவைடட் டிவைசர் ஐ கன்வெர்ட் ஓகே அப்போது இந்த டேர்மை f of xன்னு உள்ளே போட்டோம் தென் இந்த டேர்மை g of xன்னு வெளியே போட்டிருக்கோம் வெளியே போட்டு ஆஸ் யூஷுவல் டிவிஷன் நம்ம பார்த்தோம் அதேமாதிரி டிவைட் பண்ண உங்களுக்கு ரிமைண்டர் என்ன வந்துச்சு 0 வந்துச்சு ஸோ இந்த மாதிரி எந்த டேர்மில் உங்களுக்கு ரிமைண்டர் 0 வருதோ அப்போ இருக்கக்கூடிய g of x தான் உங்களுக்கு என்னது GCD ஆஃப் பாலினாமியல் புரிஞ்சிச்சா வெரி ஈஸி நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் ஸோ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம் எக்ஸாம்பிள் 3.11 என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஃபைண்ட் த GCD கண்டுபிடிக்க போகிறோம் 2 பாலினாமியல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி 2 பாலினாமியல்ஸ் கொடுக்கும்போது முதல்ல இங்கே ஏதாவது காமன் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதை முதல்ல வெளியே எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து given what is the given first polynomials நான் எடுத்து எழுதிக்கிறேன் 6x³ minus 30x square plus 60x minus 48 இது எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு 6 காமனாக இருக்குது நான் 6 வெளியே எடுத்துகிறேன் அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் x³ minus 5x square plus 10x minus how many 8s are 48 see 1 6 are 6 5 6 are 30 10 6 are 60 8 6 are 48 ஸோ உங்களுக்கு 6 காமனாக எடுத்துகிட்டு எழுதிக்கிறீங்க no sign change ஓகே நெக்ஸ்ட் பாலினாமியல் எடுத்துக்கிறீங்க 3x³ minus 12x square plus 21x minus 18 ஸோ இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து 3 காமனாக இருக்குது வெளியே எடுத்துட்டிங்கன்னா என்ன வரும் x³ minus 4x square plus 7x minus 6 ஸோ 1 3s are 3 4 3s are 12 7 3s are 21 6 3s are 18 ஓகே ஸோ இந்த மாதிரி நான் நம்பர்ஸ் வந்து காமனாக முதல்ல வெளியே எடுத்துகிறேன் அண்ட் தென் 6க்கும் 3க்கும் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக வந்து நீங்கள் போடும்போது நான் இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இதை வந்து விட்டுருங்க இப்போ வந்து 3 இந்த 6 எப்படி எழுதலாம் 2 3s ஆர்னு எழுதலாம் ஸோ இங்கேயும் 3 இருக்குது இங்கேயும் 3 இருக்குது இது வந்து நம்ம லாஸ்ட்டாக ஆன்சரில் ஆட் பண்ணுவோம் நவ்
நீங்கள் இந்த ரெண்டு வேல்யூஸ் வச்சு தான் நீங்கள் இப்போ f of x and g of x find out பண்ண போகிறீங்க. Here x cube, here x cube. Then going to next term. Here minus 5, here minus 4. Which is the biggest number? See, maximum person சொல்வீங்க minus 5 is the biggest number. Sorry, minus 4 is the biggest number. Correct? Minus 5 is not a biggest number. உங்களுக்கு வந்து முன்னாடி இருக்கக்கூடிய சைனும் ஆட் ஆகும். ஹியர் நீங்கள் வந்து டக்குனு இப்போ நான் கேட்டது நிறைய பேர் என்ன சொல்லியிருப்பீங்க 5 is the biggest number. No. ஓகேங்களா? ஸோ நீங்கள் யோசிக்கும் போது முன்னாடி இருக்கக்கூடிய சைனை சேர்த்து யோசிக்கணும். ஹியர் minus 4 minus 5. minus 5 விட minus 4 தான் பெருசு. அப்போது this is f of x and this is g of x. Clear? Okay. Now let f of x equal x cube minus 4x square plus 7x minus 6 and g of x equal x cube minus 5x square plus 10x minus 8. Okay, as usual division. இப்போ உங்களுக்கு என்ன வரும்? x cube minus 4x square plus 7x minus 6. So take a GS, g of x, x cube minus 5x square plus 10x minus 8. Okay, okay. ஸோ உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் டேர்ம் இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் டேர்ம் நீங்கள் கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 1. இங்கே எக்ஸ் க்யூப் தான் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் க்யூப் தான் இருக்குது. அப்போ 1ஆல் தான் இது இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணி போட போகிறீங்க. அப்போ சேம் அதே தான் வரும். எக்ஸ் க்யூப் மைனஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 10x மைனஸ் 8. தென் என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு? சப்ராக்ஷன். ஸோ சேஞ்ச் த சைன். இப்போ இது கேன்சல் ஆகிடும். இப்போ உங்களுக்கு என்ன வரும்? -4 + 5. After the change, consider this sign. This is not. Consider this sign. அப்போ -4 + 5 வந்து உங்களுக்கு +5. அப்போ -4 + 5 1. அப்போ x square + 7 -10 -3x -6 + 8 + 2. Okay. Now here x cube, here x square. Right? அப்போ இங்கே இருக்கிற x cube இந்த டேர்ம் தான் ஃபர்ஸ்ட் வரணும், இந்த டேர்ம் தான் செகண்ட் வரணும். கரெக்டாக? அப்போ உங்களுக்கு இது ரெண்டும் டிவைட் ஆகுமா? ஆகாது. Because this term divided by this term வரும். Here x square divided by x cube வருமா? வராது, டிவைட் பண்ண முடியாது. ஸோ நமக்கு வந்து இந்த டேர்ம்ஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து this term not equal 0. Right? x square -3x + 2 not equal 0. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? We have to divide this by this. And we have to divide x cube minus 5x square plus 10x minus 8 by x square minus 3x plus 2. Now this is f of x and this is g of x. Right? Okay. Now take a division. Normal. இப்போ உங்களுக்கு என்ன வரும்? Here x cube minus 5x square plus 10x minus 8 and g of x வந்து உங்களுக்கு x square minus 3x plus 2. Right? Now this term divided by this term. அப்போ என்ன வரும்? x cube divided by x square cancellation பண்ண உங்களுக்கு x. அப்போ here x multiple பண்ணுங்க. x into x square x cube plus into minus minus 3x square plus 2x. Take subtraction. So change the sign. Cancellation. -5 plus 3 minus 2x square plus 10 minus 2 plus 8x minus 8. Right? Okay. Now here x square, here also x square. So minus 2x square divided by x square என்ன வரும்? Yes, -2. அப்போ here -2. நீங்கள் மல்டிபிள் பண்ணும்போது 2 கூட மட்டும் மல்டிபிள் பண்ணக்கூடாது, மைனஸும் சேர்த்து தான் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? அப்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 into x square 2x square minus into minus plus 3 2s are 6x plus into minus minus 2 2s are 4. So take a sign change. எல்லாத்துக்குமே உங்களுக்கு சைன் சேஞ்ச் ஆகும், ஏன்னா எல்லாமே சப்ராக்ஷன் தான் பண்ணணும். ஸோ இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும்.
ப்ளஸ் 8 மைனஸ் 6 உங்களுக்கு என்ன வரும் 2x மைனஸ் 8 ப்ளஸ் 4 மைனஸ் 4. ஓகே, ஸோ உங்களுக்கு ரிமைண்டர் 0 வந்துடுச்சா? நோ. ஹியர் 2x, ஹியர் x ஸ்கொயர் அகெயின் கண்டினியூ ஆகுமா? நோ, பிகாஸ் 2x டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் போது நமக்கு டேர்ம்ஸ் கிடைக்காது. இப்போ தேர்ஃபோர் ஆஸ் யூஷுவல் 2x மைனஸ் 4ல் முதல்ல நீங்கள் 2 காமனாக வெளியே எடுத்துக்கிங்கன்னா என்ன வரும்? x மைனஸ் 2. திஸ் இஸ் நாட் ஈக்குவல் 0. ஓகே, அப்போ நமக்கு எது இப்போ கன்வெர்ட் ஆகும்? திஸ் டிவைடண்ட், லைக் திஸ் இஸ் f of x and this is g of x. கான்ஸ்டன்ட் வேல்யூ எடுக்கக்கூடாது. அப்போ உங்களுக்கு எகெயின் எப்படி வரும்? x ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2. இங்கே இருக்கக்கூடிய f of x இந்த டேர்மில் இதோட ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ நாட் ஈக்குவல் 0. அப்போ இங்கே என்ன g of x இருக்கோ திஸ் கன்வெர்ட் டு f of x. நீங்கள் இங்கே என்ன போட்டிருக்கீங்களோ அதுலேருந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ எடுத்துகிட்டு பேலன்ஸ் என்ன இருக்கோ அது வந்து உங்களுக்கு g of x கன்வெர்ட் ஆகும். x மைனஸ் 2. ஹியர் x ஸ்கொயர் பை எக்ஸ், அப்போ என்ன வரும்? x ஸ்கொயர் பை எக்ஸ் வந்து உங்களுக்கு வேல்யூ x கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா அப்போது x இன்ட்டு x ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2x. அப்போது டேக் அ சைன் சேஞ்ச் பிகாஸ் சப்ராக்ஷன் கேன்சலேஷன் ப்ளஸ் 3x சாரி மைனஸ் 3x ப்ளஸ் 2x என்ன வரும்? மைனஸ் x ப்ளஸ் 2. ரைட்? ஓகே, நவ் ஹியர் மைனஸ் x, ஹியர் மைனஸ் x, ஹியர் ப்ளஸ் x. கேன்சலேஷன் பண்ண என்ன வரும்? மைனஸ் 1. இப்போ ஹியர் மைனஸ் 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 இன்ட்டு x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 2s are 2. டேக் அ சைன் சேஞ்ச். ஸோ எல்லாமே கேன்சல் ஆகிட்டு 0. ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு என்ன ஆகுது? ரிமைண்டர் 0 வருது. ரைட்? ஓகே, தேர்ஃபோர் the remainder is 0. Therefore hence the required GCD எதுமா? இப்போ உங்களுக்கு ரெக்யர்டு GCD போடும்போது x மைனஸ் 2 இதில் தான் உங்களுக்கு வேல்யூ 0 வந்துச்சு. பட் இங்கே x மைனஸ் 2 போடும்போது திஸ் இஸ் x மைனஸ் 2 கரெக்ட், இவ்வளோ தான். பட் இங்கே போடுறதுக்கு முன்னாடி நம்ம 2 கான்ஸ்டன்ட் வேல்யூ கொஷினில் கொடுத்ததில் நம்ம வந்து 6 3 இந்த 2 வேல்யூவை நம்ம விட்டுட்டோம் இல்லையா? இந்த இடத்துல வந்து நீங்கள் விடக்கூடாது. இங்கே 6 வந்து உங்களுக்கு என்னவா வரும்? 2, 3 கரெக்டாக? 2 3s are 6. அதில் ஒரு 3 வருதா? 1 3s are 3. இதில் ஒரு 3 வருதா? ரெண்டுத்துலையுமே காமன் கிரேட்டஸ்ட் வேல்யூ. அதில் 2 3s are ஹியர் 1 3s are. அப்போ கிரேட்டஸ்ட் எது? 3 3. அப்போ ரெண்டுத்துலையுமே 3 வரதுனால உங்களுக்கு இங்கே என்ன வரும்? 3 வேல்யூ வரும். புரியுதா எப்படி சொல்கிறேன்னு? ஹியர் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே சைடில் போட்டு காமிக்கிற பாருங்கள். 6 இருக்குன்னா உங்களுக்கு 2 3s are, தென் 3 இருக்குன்னா 1 3s are. இதுலேயும் 3 காமனாக இருக்குது, இதுலேயும் 3 காமனாக இருக்குது. அப்போ உங்களுக்கு 3 வேல்யூ நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகே, வெரி ஈஸி. சி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஸோ கிளியராக பாருங்கள். உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் கொடுத்ததில் நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி வந்துச்சுன்னா காமன் வேல்யூ எடுக்க முடிஞ்சால் எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்கிறதுல பிக்கஸ்ட் வேல்யூ ஆஸ் யூஷுவல் இங்கே இருக்கக்கூடிய டிகிரி பார்க்க போகிறீங்க. இல்லைனா நெக்ஸ்ட் வேல்யூஸோட கோஎஃபிஷியன்ஸ் பார்த்து நீங்கள் f of x and g of x ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் நார்மல் டிவிஷன்ஸ் தான். எவ்ரி ஸ்டெப் பை ஸ்டெப் நான் கிளியராக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ரிமைண்டர் 0 வரலைன்னா அகெயின் போடணும், அகெயின் ரிமைண்டர் 0 வரலைன்னா அகெயின் போடணும். இதில் உங்களுக்கு f of x இருக்கிறது, தென் g of x. இந்த g of x உங்களுக்கு அகெயின் f of x கன்வெர்ட் ஆகும். தென் ரிமைண்டர் வரக்கூடிய வேல்யூ உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும்? g of x கன்வெர்ட் ஆகும். அகெயின் ரிமைண்டர் 0 வரலைன்னா g of x கன்வெர்ட் டு f of x, ரிமைண்டர் கன்வெர்ட் டு g of x. இப்போ உங்களுக்கு ரிமைண்டர் 0. அப்போ த ரிமைண்டர் இஸ் 0. ஹென்ஸ் த GCD வந்து 3 of x minus 2. இந்த x minus 2 எந்த g of xல உங்களுக்கு 0 வந்துச்சோ அந்த g of x அண்ட் 6, 3 எடுக்கும்போது உங்களுக்கு 3 வரும். அதனால 3x minus 2. ஸோ ஃபுல்லி உட்காந்து கிளியராக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் நான் எந்த அளவுக்கு ப்ரீஃபாக கிளியராக நடத்த முடியுமோ ஐ எக்ஸ்பிளைன். பட் இருந்தாலும் யூ ஹாவ் அ டவுட், ப்ளீஸ் ஆஸ்க் மீ த கொஷின்ஸ். நீங்கள் உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் வந்தாலும் நீங்கள் எங்கிட்ட கொஷின்ஸ் கேளுங்க, இன்பாக்ஸில் கொஷின் கேளுங்க. ஐ எக்ஸ்பிளைன். ஓகேங்களா? நவ் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். உங்களுக்கு GCD சம்மந்தமான எல்லாமே உங்களுக்கு நடத்திட்டு நெக்ஸ்ட் நம்ம LCD வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.